அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஹேபிட் ஸ்டாக்கிங்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறது. ஹேபிட்னா பழக்க வழக்கங்கள். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி நாம் டிசைன் பண்ணிக்கிறதுக்குங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இது. எப்பயுமே ஒரு செயல் செஞ்சு முடித்தோன்னே அந்த செயலை செஞ்சு முடித்தோன்னே அடுத்த செயல் செய்கிறதுக்கான உந்துதல் ஏற்படும் இல்லையா? இதை தான் நம்ம பழக்க வழக்கமாக கொண்டு வர்றது. இப்போது உதாரணத்துக்கு நாம் ஒரு படிக்கணும்னு நினைக்கிறோம். டெய்லி நம்ம அட்லீஸ்ட் ஒரு பேஜ்னாலும் நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதுக்கான மனசே வரமாட்டேங்குது, அதுக்கான உந்துதலே ஏற்பட மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? இப்போ நம்ம டெய்லி மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம், ஏதோ ஒரு செயல் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் சாப்பாடு, காலையில் நம்ம டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா? ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோன்னே கை கழுவிட்டு வந்து உட்காந்து அந்த நம்ம புக்கை எடுத்து 1 மணி நேரம் படிக்கணும். இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே எழுதணும். நான் என் வீட்டில் இத்தனை மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடித்த உடனே இந்த இடத்துல உட்காந்து நான் இந்த புக்கை எடுத்து ஒரு பேஜ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளார அதை உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம சாப்பிட்டு முடிச்ச கையோட புக்கு படிக்கிறோம். இதேமாரி ஒரு 10 நாள் நம்மளுக்கு அந்த புக்கு பிடிக்குதோ இல்லையோ 10 நாளைக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா 11வது நாள் அந்த இடத்துல புக்கு இல்லைனாலும் நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்கை தேடும். ஸோ ஹேபிட் வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். இதேமாரி 21 நாளைக்கு நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் எப்பயுமே நம்ம காலை சாப்பாடு முடிஞ்சோடனே ஒரு பேஜ் புக்கு படிக்கணும். அது 1 பேஜோ 2 பேஜோ அதுக்கப்புறம் உங்களுடைய டைமை பொறுத்து. பட் 1 பேஜ்னாலும் மினிமம் நம்ம படிக்கணும். ஸோ இதை தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் சொல்கிறோம். சாப்பிட்றது ஒரு செயல், ஒரு ஹேபிட். நம்மளுடைய மார்னிங் சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் மேலே நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு பேஜ் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை அடுக்கி வைக்கிறோம். படித்து முடித்தோன்னே நாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறோம். இதை ஒரு ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றப்போ அது நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒன்றாவே மாறிடும். படிக்கிறது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு எஃபர்ட்டே போட வேணாம், உங்களுக்கு யாரும் உந்துதலே தர வேணாம், நீங்கள் போய் தயவு செஞ்சு படிங்கன்னு சொல்லி யாரும் உங்களை வற்புறுத்த வேணாம், ஒரு ஆசை காட்ட வேணாம். தானாகவே நீங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னே நம்ம மனசு தானாக அந்த புக்கை தேடும், படிக்கணும்னு தோணும். இதை தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் சொல்கிறோம். ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கில் இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங் பற்றி பேசுகிறார். ஹேபிட் ஸ்டாக்கிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஒரு புது ஹேபிட்டை, ஒரு சின்ன ஹேபிட்டை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லிட்டு இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்கை அவர் மென்ஷன் பண்ணுறார். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.